உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆன மேல அம்பாரி வச்சு கூட்டிட்டு போனாலும் சரி, அரண்மனையில அப்படியே தூக்கி உட்கார வச்சாலும் சரி, விளக்கு மாத்துக்கு பேரு மாறிடுமா? சரி, பொம்பளை புள்ளைய எங்க நீ கொடுத்தாலும் அங்க அவ வேலைக்காரி தான். இல்ல இத பாரு, உன் வீட்டுக்கே என் மருமவன் வந்து வாழ ஆரம்பிச்சாலும் அப்பவும் அந்த ஆழாக்கு இருக்காளே அவ வேலைக்காரி தானே. அவ சம்மோத்தோட தங்கச்சி. அவ என்ன வாழ்க்கையில செய்யணும்னு ஆசைப்படுதாலோ அத அவ கூட நின்னு செஞ்சு காட்ட வைப்பேன். வாயால சொன்னா மட்டும் பத்தாது. நிச்சயமா என் தங்கச்சிகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். இசைக்கு சொந்த காலில் நிக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். என்னது அது? இந்த மாச செலவுக்கு என்னுடைய பங்குப்பா. வாங்கிக்கோப்பா. இனிமே மாசம் மாசம் டானு உனக்கு பணம் கொடுத்துருவேன். இல்ல சம்மு, என்னல திடீர்னு என்னென்னமோ சொல்லுதா? இல்லை, என்னல அது? வீடுனா செலவுக்கு பணம் வேணும்ல, அதான் என்னுடைய பங்கு கொடுக்கறேன். உன்கிட்ட இங்க யாராச்சும் பங்கு பணம் கேட்டாவளா? யாரு கேட்கணும்? எனக்கும் சாப்பாடு செலவு இருக்குல்ல. சோப்பு, ஷாம்பு, காஃபி, எண்ணெய், போக்குவரத்துன்னு எல்லா செலவும் இருக்குல்ல. அதுக்காக தான் பங்கு தரேன். என்னல என்னென்னோ பேசுத? பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டா இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கு. அண்ணே, உன்னுடைய பொறுப்புல இருந்து நான் வளர்ந்தது வேற. அப்போ நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா இப்போ நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டோட சுமைய நானும் பகிர்ந்துக்க வேண்டாமா? இது என்னுடைய பங்கு. புடிப்பா. இல்லை, என்னல செய்த? நீ வேலைக்கு போ, உன் சொந்த கால நில்லு. ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கும்போது என் தங்கச்சிகள் கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவளுக்கு சோறு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. என்ன சம்பாதிக்கிற திமிர்ல பேசலா? அண்ணே, அப்படி இல்லண்ணே. எல்லாமே கல்யாணம் வரைக்கும் தான். நீ என்ன தனி மனுஷனா? கணக்கு வழக்கு பார்க்காம தங்கச்சிங்களுக்கு செலவழிக்க உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு. அதுக்குன்னு ஒரு 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? இது பங்கு பணம் இல்லைன்னு, உன்னோட சுமைய பகிர்ந்துக்கிற பணம். அப்போ இதுக்கு நான் தான் காரணம், அப்படிதானே? உன்னை யார் சொன்னா? எங்க அண்ணனும் குடும்பஸ்தன் தானே, அதுதான் சொன்னேன். அம்புட்டுதான். அண்ணா, எனக்கும் தானே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நானும் பங்கு தரணும்ல. இல்லை, இப்ப நீ எதுக்கு ஆரம்பிக்க? இல்லண்ணா, கல்யாணம் ஆயிட்டா அவங்க பொறுப்பு தானே. இந்தா வீரா கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்பாரிச்சு உனக்கு தர போறா. அக்காவும் தனியா சம்பாதிக்குதா. அப்போ வெட்டியா இருக்கிறதுனா அது நான் மட்டும் தானே. பொம்பளை புள்ளைய எங்க நீ கொடுத்தாலும் அங்க அவ வேலைக்காரி தான். இல்ல ஏ லூசு, ரத்னா பணம் தரதே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுக்கடி இப்ப ஆரம்பிக்கிற? இல்லட்டி, யோசிச்சு பார்த்தா ஒட்டி ஒட்டி பிறந்திருந்தா கூட தனித்தனியா தானே வயிறு பசிக்கு. ரத்னாக்கா சொன்னது சரிதான். கல்யாணம் ஆயிட்டா அவங்க தனி பொறுப்பு தானே. டேய், எதுக்காகடா இவளுங்க இப்படி பண்றாளுங்க? ரத்னாவோட சம்பள பணத்தையும் ரத்னாவோட தங்க வளையலையும் நம்பியாடா நீ இருக்க? அவ பாட்டுக்கு வளையல அவுத்து நீட்றா, நீ அமைதியா இருக்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு.
தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுனா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற நீ அவளுங்க பண்றத பார்த்துட்டு எப்படி உன்னால அமைதியா இருக்க முடியுது? எல்லாரும் சேர்ந்து என்ன காயப்படுத்துறாங்கடா. அத பாத்துக்கிட்டு நீ ஊமை மாதிரி அப்படியே இருக்க. அவளுக்கு ஒன்னும் உன்னை காயப்படுத்தணும்னு சொல்லல. வேற எதுக்காக? ரத்னா சொன்னது கேக்கலையா உனக்கு? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்றான். குடும்பம்னா யாரு? யார் சொல்லு? நான் தானே. தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் பணம் தராங்களா? இது என்ன பிறந்த வீடு நினைச்சாங்களா இல்ல லாட்ஜ் நினைச்சிட்டு இருக்காங்களா? ரத்னாவை விடு, அவ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த இசைக்கு செய்யறதுல நியாயமா? வளையல கழட்டி தந்துட்டு இருக்கா, இதெல்லாம் அக்கிரமமா இல்ல? இசைக்கு இடத்துல இருந்து பார்க்கும்போது அவ சொல்றது கரெக்ட் தான்ல. டேய், நீயா பேசுற? ஆமால, இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பணம் கொடுத்தாதான் சரி, பணம் கொடுக்கலனா தான் தப்பு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னா தானே தப்பு? இந்தானே, இந்த வலையில நீயாவது வாங்கிக்க. ஏய் இசக்கி, இவன் சொல்றதுல வேற அர்த்தம் இருக்குடி. நீ தயவு செஞ்சு கோவப்படாம. இது நாங்க அண்ணன் கிட்ட பேசுற விஷயம். தயவு செஞ்சு நீ சும்மா இருக்கியா? டேய், அவதான் கோட்டிக்காரி மாதிரி பண்றானா? நீயும் கல்லு மாதிரி நிக்கிற. இது இப்படித்தான் நடக்கணும். அதுவும் நல்லதுக்கு தான். என்னையா இது? உன் கடைக்கு போட்டியா ஒருத்த மளிகை கடை வைக்கிற மாதிரி இருக்கு? இல்லை, அவன் ஆறுன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.